ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து இந்த யூடியூப்ல நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. காப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் பழசாயிருக்கும். அது வந்து கருத்து போயிருக்கும். எப்படி அது பளபளன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நீங்க மெத்தட் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ஆனா, இப்போ நான் ஃபாலோ பண்ண இந்த மெத்தட் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் பண்ணது. அ புளி இருக்கும் இல்லையா? அத நல்லா கரைச்சிட்டு, அதோட சாறு, அந்த புளி, அந்த கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா? புளி அதையும் சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில நான் ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரம்னா, எனக்கு நெறைய பொருள் இருந்தது. நெறைய காப்பர் ஐட்டம்ஸ் நெறைய இருந்ததுனால, தண்ணிய நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா, அது அந்த தண்ணிக்குள்ள அது முழுகுற அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுனால. ஸோ பாருங்க, இதெல்லாம் 1 இயர் மேல ஆச்சு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து நெறைய அத வெலக்கி ஆனா ரொம்ப கருத்து போயிருந்துச்சு. ஜஸ்ட் லைட்டா டெய்லி பாட்டில்ல வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, நல்லா அத வந்து தேய்ச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 1 இயர் மேல ஆயிடுச்சு. அதனால தான் அந்த மாரி இருக்கு. இந்த மாரி இருக்க பொருளு, இதில வந்து நான் ஒரு ஓவர் நைட் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நான் அப்படியே ஊற விட்டுட்டேன். ஊற வச்சுட்டேன். அப்படியே விட்டுட்டேன் அது தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். ஒண்ணுமே பண்ணல. அதில வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவே நான் போடல. விட்டுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, அது உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ சேஞ்ச் இருக்கு பாருங்க. அந்த கருத்து போனதெல்லாம் கொஞ்சம் அதுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து போயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கலர் மாறியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சபினா பவுடர் எடுத்துக்கிட்டு சும்மா நம்ம பாத்திரத்தில எப்படி விளக்குவோமோ அந்த மாரி தான். என் கைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் நான் குடுத்துக்கவே இல்ல. நம்ம வந்து 15, 20 மினிட்ஸ் நல்லா போட்டு தேய்ச்சா தான் அந்த கருத்து போனதெல்லாம் போயிட்டு பளபளன்னு வரும். ஆனா அந்த மாரி ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்ல. ஏன்னா, இங்க ஆல்ரெடி இது பாருங்க, அதுவே அந்த அந்த கருத்து போனதெல்லாம் மொத்தமே கொஞ்சம் ஆல்ரெடி இதுவே மாறிடுச்சு. அந்த தண்ணீல ஊறுனதுக்கு அப்புறமா, அந்த அழுக்கெல்லாம் அது போயிடுச்சு பாருங்க. அந்த பிளாக்னஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ போயிட்டு அந்த கலரே ஆட்டோமேட்டிக்கா அது மாறியிருக்கு பாருங்க. நான் அந்த சபீனா பவுடர் போட்டு ஒரு நல்லா தேய்ச்சேன். தேய்ச்சதுக்கப்புறமா எப்படி இவ்ளோ கருப்பா இருக்கிறது, இந்த அளவுக்கு மாறி இருக்கிறது பெரிய விஷயம் நான் நெனைக்கிறேன். சப்போஸ் நீங்க ரெகுலரா வந்து அத வெளக்கிட்டே இருக்கீங்கன்னா, அது இன்னும் பெர்ஃபெக்ட்டா மாறிடும். இன்னும் புதுசு மாரி மாறிடும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிஜமாலே இது உங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நிஜமாலே இது புதுசு மாரி மாறிடுச்சு. இந்த மாரி ஊறுனதுக்கப்புறமா நானும் எனக்கு கை வலிக்கல, எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகல அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்களேன். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல திரும்ப பார்க்கலாம்.